Alpha Grace AG Church presents Living Word Jesus, ஜீவ வார்த்தை இயேசு. வேதாகமத்தில் அக்கினி தேவன் என்று பார்க்கும் போதெல்லாம் அது யாரை தான் குறிக்கிறது? பரிசுத்த ஆவியானவரை குறிக்கிறது. ஒரு முறை கர்த்தருடைய அக்கினி அவனை தொட்டு விட்டால் நீ வல்லமையாக மாறிவிடுவாய். பல நாட்கள் நீ ஆலயத்துக்கு நீ வந்து கொண்டிருக்கலாம், ஆனால் தேவனுடைய அக்கினி அவனை தொட்டு விட்டால் அவ்வளவுதான், your life will be transformed. நான் உனக்கு சொல்றேன், எந்த ஆண்டவர் வேண்டான்னு சொன்னி அவர் கூட நீ படுத்தே இருக்க போற, அவர் கூட என்ன இருக்க போற, அவரு தான் அவனை ஆசீர்வதிக்க போறார். இன்னைக்கு நான் உனக்கு சொல்றேன், எந்த ஆண்டவர் வேண்டான்னு சொன்னி அவர் கூட நீ படுத்தே இருக்க போற, அவர் கூட என்ன இருக்க போற, அவரு தான் அவனை ஆசீர்வதிக்க போறார். பார், உலகம் வெட்கப்படும்படி அதை அவர் உனக்கு செய்வார். நல்லா எங்க அப்பா பாஸ்டா இருந்ததுனால எனக்கு பாஸ்டாகவே பிடிக்காம 8 வயசுலேருந்து ட்ரம் அடிச்சுக்கிட்டே இருந்தேன். எங்கள் அப்பா கூட தான் இருந்தேன், அவர் கூடயே தான் சைக்கிள் எல்லாம் போனேன். நான் கண்ணீரோடு சொல்கிறேன், நான் ரொம்ப அப்படி ஆண்டவருக்கு இதுவாக இருந்தேன். அது சொன்னேன், நான் பாஸ்டாலாம் ஆக மாட்டேன், போதும், வீடு வீடாக போகணுமா, ஜெபம் பண்ணணுமா, அவன் கொடுக்குற காப்பியை குடிக்கணுமா, அவன் ஏதாவது திட்டினா வாங்கிக்கணுமா, இந்த ஊழி எனக்கு நான் சொன்னேங்க, அப்படி தாங்க சொன்னேன். உங்களை மாதிரி எம்ஏ பிடி வாடி போடிலாம் படித்தேன், ஷார்ட் ஹேண்ட் டைப்பிங் படித்தேன், எல்ஐசியில் ஆஃபீஸராக ஒர்க் பண்ணியிருக்கேன் 1 மாதம். நான் போகாத இடமே கிடையாது. நான் சொன்னேன், எனக்கு ஊழியம் வேண்டாம், எங்கள் அப்பா படுக்கிற பாடு போன்னு. ஆனால் ஆண்டவர் என் பின்னாலே வந்தா, நீ போறியா போறியா மகனே, நீ போகிறியா மகனே, ஓடி வந்தார். என்னை தேவன் கண்டுபிடித்தார். இன்னைக்கு நான் தான் உனக்கு சாட்சி. உன்னை அழைத்தவர் உன்னை எங்கேயுமே விட மாட்டார், உன்னை தேடி வருவார். சிறு வயதில் சண்டே ஸ்கூலில் உன்னை தெரிந்து கொண்டார், தாய் வயிற்றில் ஊழியர் ஜெபம் பண்ணி உன்னை தெரிந்து கொண்டார், ஊழியக்கார் எடுத்து பிரதிஷ்டை பண்ணி உன்னை தெரிந்து கொண்டார். கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணிக்கொண்டே இரு. இன்னைக்கு ஏதோ ஒரு அக்கினி புறப்படுகிறது. எந்த மனிதனையும் தேவன் விட்டு விடுகிறவர் அல்ல, அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். நான் எந்த ஊழியம் வேண்டான்னு சொல்லணும், எந்த மினிஸ்ட்ரி வேண்டான்னு சொல்லணும், அதில் என்னை கொண்டு உயர்த்தி ஆசீர்வதிச்சார். அவர் சொன்னார், உன் தகப்பனை விட நான் உன்னை உயர்த்துறேன், உன் தகப்பனை விட நான் ஆசீர்வதிக்கிறேன், உன் தகப்பன் செய்ய முடியாதெல்லாம் செய்ய வைக்கிறேன்னு சொல்லி எனக்கு வாக்குப்படி என்னை கொண்டு வந்தார். உன்னை விடுவாரா? ஒப்பு கொடுங்க, கை வைத்து யாராவது தேவனை மறுதலித்திருந்தால், தேவனை தோஷித்திருந்தால், ஜபத்துக்கு போய் தான் இப்படி ஆயிடுச்சுன்னு சொன்னிருந்தா, சர்ச்சுக்கு போய் தான் என் பிள்ளை கட்டான்னு சிலர் சொல்லுவார். வேதனை வேதனை வேதனை. தேவன் இவைகளை மன்னிப்பாராக மன்னிப்பாராக. நீ எது வேணான்னு சொல்றியோ அதுதான் உன்னை பின்தொடர போகிறது. எந்த தெய்வம் வேண்டாம் என்று சொன்னியோ அவர் தான் உன்னை ஆசீர்வதிக்க போகிறார். அவரை தவிர யாரும் பக்கத்தில் வரவே மாட்டாங்க. தேவன் சர்வ வல்லமை உள்ளவர். அக்கினியை கண்டவன் தான் நான் பேசி கொண்டிருக்கிறேன். நான்லாம் சும்மா வேலை இல்லாமல் சுற்றிட்டு கிடந்து அப்படியெல்லாம் போய் நான் அப்படி ஊழியம் ஒன்றும் இல்லாமல் சேரல. அவர் என்னை அழைத்தபடினால் ஓடி வந்தேன், என்னை கூப்பிட்டார், அதுக்கு ரெஸ்பெக்ட் கொடுத்தேன், ஏறி வா அப்படின்னார், அவ்வளோதான். எங்கே போனாலும் அவர் என்னை விடவில்லை விடவில்லை. ஓடிக்கொண்டிருக்கிறேன், இன்னும் வைத்திருக்கிற நாள் வரைக்கும் ஓடுவேன், அவ்வளோதான். ஐ நோ மை டெஸ்டினேஷன், ஐ ஹாவ் மை டேஸ், I know what I have to do. I am given a responsibility to do for him. தேவன் தந்ததை நிறைவேற்றி முடிப்பேன். உனக்கு தேவன் இதை செய்ய போறார். புரிஞ்சா மட்டும் கையை வைத்து, ஆண்டவரே, ஒரு ஊழியனுக்கு செய்யறதா மாதிரி. பைபிள்ல ஊழியக்காரங்களுக்கு என்ன செஞ்சானோ அதான் நமக்கு மாதிரி. தேவன் செய்ததையே திரும்பி திரும்பி செய்கிறார், சொன்னதையே மறுபடியும் மறுபடியும் தேவன் சொல்லுகிறார். அவர் யாரு? சர்வ பாதரட்சியை கழட்டி போடுன்னு சொல்லி வராதுன்னு சொன்னாரு. அவனை தான் மேலே ஏறிவான் அப்படின்னாரு, தள்ளி நில்லு அப்படின்னாரு. அவனை அணைத்து கொண்டார் தேவன், அவர் அருகிலே வைத்து கொண்டார். ஹல்லேலூயா. இந்த தேவனை போல சர்வ வல்ல தேவன் இந்த பூமியில் இல்லை. There is none other God like him. இந்த கர்த்தருடைய அக்கினி எடுத்துக்கிட்டு போ, தேவனுடைய வல்லமையோட போ, கர்த்தருக்காகவே நில். Stand for God. Stand for God. மோசே முட்செடியிலே அபிஷேகம் பண்ணினார்.
இப்ப சொல்லுங்க, யோசேப்பை தரிசனத்தில் அபிஷேகம் பண்ணினார். யோசேப் எப்படி அபிஷேகம் பண்ணாரு? தரிசனத்தில். பவுலை எப்படி அபிஷேகம் பண்ணினாரு? குதிரை மேல போகும்போதே உங்களை என்னை இப்ப இந்த ஆலயத்தில் வைத்து அபிஷேகம் பண்ணி கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய வார்த்தை வந்து கொண்டிருக்கிறது. யாரையோ கர்த்தர் தொட்டு கொண்டே இருக்கிறார். நான் இப்ப கர்த்தருடைய வார்த்தை வரும்போது உன் கால்கள் நடுங்கும், இப்போ உன் இருதயெல்லாம் நடுங்க ஆரம்பிக்கும், உனக்குள்ள ஒரு நெருப்பு எரிய ஆரம்பிக்கும். இன்னைக்கு ஏதோ ஒரு அற்புதம் நடந்து கொண்டே இருக்கும். ஏதோ ஒரு மாற்றத்தை நாம் நிச்சயம் கண்டே ஆக வேண்டும், கண்டே ஆக வேண்டும். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 34 சொல்லுகிறது, இங்கே ஒரு மனிதன் மேல் நேரடியாக அவன் மேல் இறங்கினாராம். தேவன் தமக்கு இஷ்டமானபடி செய்வார், எப்படி உன்னை நிரப்புவார். 6:34 கர்த்தருடைய ஆவியானவர் கிதியோன் மேல் இறங்கினார். நியாயாதிபதிகள் 14:6 சொல்கிறது, God came directly upon Samson. சிம்சோன் மேல் நேரடியாக இறங்கினார். கர்த்தருடைய ஆவி அவன் மேல் பலமாய் இறங்கினது. ஆமென் சொல்லுங்கள். எப்படி இறங்கினாராம்? கையெல்லாம் வைத்து ஆண்டவர் எப்படியும் இறங்குவார். ஆண்டவர் எப்படியும் மோசேக்கு அக்கினியில வந்தார், இல்ல யோசேப்புக்கு தரிசனத்தில் வந்து அவனோட வல்லமை வெளிப்படுத்துகிறார். ஒவ்வொருவருக்கும் எந்த ரீதியிலாவது வந்து கர்த்தருடைய அக்கினியாக மாற்றுவதுதான் தேவனுடைய திட்டம். ஹல்லேலூயா. The Lord says, somehow I will make you fire for me. எப்படியாவது ஒன்று அக்கினியா மாத்துறதா என் திட்டம். ஒன்று தெரிஞ்சுக்கிடுங்க, இந்த ஆலயத்தில் நீங்கள் நினைத்து வரவில்லை, திடீர்னு வரவில்லை, தேவ திட்டத்தோடு தான் அங்கே உட்கார்ந்துருக்கிறோம். இங்கே உட்கார்ந்துருக்கிற ஒருவரும் தேவ திட்டம் இல்லாதவர்களாக இல்லை. ஹல்லேலூயா. God anointed Moses by the fire from the bush. Let me tell you like this. God anointed Joseph by a vision, spiritual dream, not the physical dream. God anointed Saint Paul when he was riding on the horse. From above there came a light, touched him, he became flat. He didn't eat for 3 days. And the man who never prayed, the man who never knew how to pray, he was praying and praying. Nobody could stop it. கர்த்தருடைய அக்கினி வந்துட்டா உன்னை யாரையுமே நிறுத்த முடியாதுங்க. இன்னைக்கு நான் சொல்கிறேன், சிலர் ஊழியம் செய்ய ஜெபம் பண்ணு தள்ளி பழுக்க வச்சுட்டு கிடக்கிறோம். ஆண்டுடைய அக்கினி வந்துச்சுன்னா அந்த வேலையே கிடையாது. ஜெபமே உன் வாழ்க்கையாக மாறிடும், எல்லாமே மாறிடும். வெறும் பரிசுத்தாவி மற்றும் யோசேப்பு பெற்றுட்டு போல, ராஜா சீட்டை அவன் பிடிச்சிட்டாங்க. கை தட்டுங்க. அக்கினி வந்தா you will catch the seat of the king. ராஜாவின் ஆசனத்தை பிடித்தான். இந்த சபை இந்த தேசத்தில் ஒரு இடத்தை பற்றி பிடிக்க போகிறது. இந்த மாவட்டத்தில் கரங்களை தட்டி ஆர்ப்பரியுங்கள். ஹல்லேலூயா. யார் வந்தாலும் போனாலும், யார் எதிராக நின்றாலும், என்ன சொன்னாலும் தேவன் நம்ம டெஸ்டினேஷனில் நம்ம கொண்டு போய் சேர்ப்பார். அன்றைக்கு பிரேயர்ஸில் சொன்னேன், எங்கே ஞாபகம் இல்லை எனக்கு. தாவீது மனைவி செத்து போயிட்டா, பையன் செத்து போயிட்டான் முள்ளு செடியில் மாட்டி. எவன் செத்தாலும் எவன் போனாலும் தாவீது 40 வருஷம் அரசாண்டான். தேவனுக்காக நிற்கிறவங்களுக்கெல்லாம் எல்லாமே ஃபேவரபிளாக இருக்காது, கர்த்தர் மட்டும்தான் ஃபேவரபிளாக இருப்பார். புரிந்தால் ஆமென் சொல்லிக் கொள்ளுங்க. இன்றைக்கு நான் உனக்கு எழுதி வைக்கிறேன் உனக்கு நான். If you are a chosen of God, nothing will be favorable to you, but God will be favorable to you. அவரை போல உனக்கு யாருமே இருக்கவே முடியாது. அவர் நினைத்தால் எதையும் செய்வார். அக்கினியில் வந்து தரிசனம் கொடுப்பார். நீ குதிரையில் போகும்போது ஓமலை வந்து இறங்குவார். நேரடியாக உண்மையில் அவர் இறங்கி விடுவார். ஒரு மனிதனை வந்து அவருக்கு வேணும்னு நினச்சிட்டாருன்னா எங்கேயும் வந்து பிடிப்பாருங்க, எங்கேயும் வந்து பிடிச்சிருவாரியா, எங்கிருந்து அவனை தூக்கிடுவாரியா. தாவீது சொல்றார், உளையான சேற்றிலிருந்து என்னை தூக்கி கண்மலையில் மேல் என்னை நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தினார். தாவீது அவங்க குடும்பத்தில் லாஸ்ட் சன், the least one, but God made him the best one. குடும்பம் உன்னை தள்ளிவிட்டால் உன்னை தான் பெஸ்ட்டாக மாற்ற அவர் ரெடியாக இருப்பார். யாராவது தள்ளிட்டாங்கன்னா உங்களுக்கு நல்ல சான்ஸ் கிடச்சிச்சின்னு அர்த்தம். கர்த்தர் உன்னை தூக்கிடுவார் மேலே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன்னை உலகம் தள்ளி குடும்பம் தள்ளிடுச்சுன்னா கர்த்தர் உன்னை தூக்கி வச்சிருவார் மேலே. ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் சர்வ வல்லவர், அவர் ஆச்சரியமான தேவன். இந்த தாவீது தேவன் எப்படி அபிஷேகம் பண்ணினார்? இவனும் ஜெபக்கூட்டத்துக்கு போகல, அழைத்துக்கு போல, எங்கேயும் போல. He was shepherding the sheep in a wilderness.
ஆடுகளை மேய்த்து கொண்டு இருக்கிறான். ஒரு நாள் திடீரென்று ஓடி வந்து கூப்பிடுறாங்க, அவனை கூப்பிடுறாங்க, தாவீதே ஓடி வா. தாவீது சொல்றான், இது வரைக்கும் ஆடு மேய்ச்சிட்டு நீ யாரும் கூப்பிட்டது இல்லையே, எங்க வீட்டில் ஃபங்க்ஷன் நடந்தா கூப்பிட மாட்டாங்க, நீ ஆடு மேய்ச்சிட்டு வாடா, ஆடு பின்னால இருடா, வீட்டுக்கு வராத, கல்யாணம் வராத, எதுக்குமே வராதுன்னு சொன்னாங்களே, என்னை ஏன் கூப்பிடுறாங்க? அவங்க சொல்லப்பட்டது, தீர்க்கதரிசி வந்திருக்கிறார் சாமுவேல், அவர் கையில் ஏதோ ஒன்றை வைத்திருக்கிறார் உனக்காக. அவன் உடனே கேட்கிறேன், எங்க அண்ணன்மாரெல்லாம் இருக்காங்களே, அவனுக்கெல்லாம் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க, அவனெல்லாம் வேண்டான்னு சொல்லிட்டார் அந்த தீர்க்கதரிசி, உன்னைத்தான் தேடுறார். இன்னைக்கு கர்த்தர் சொல்லுறார், இங்க இருக்கிற உன்னை தேடிக்கொண்டிருக்கிறார் கர்த்தர், உன்னை தான் தேடிட்டு இருக்கிறார். யூ ஆர் த லீஸ்ட், யூ சே நத்திங். அநேகர் சொல்லுகிறார்கள் நீ ஒன்றுமில்லை என்று. உன்னை தேசு கையை நல்ல வைத்து அவர் கையில் அபிஷேகத்தோடு தேடிக்கொண்டிருக்கிறார். தேவன் தேடும் மனிதன் ஆட்டடையில் தான் இருக்கிறான். தேவன் தேடும் மனிதன் முதல்ல அரண்மனையில் இருக்க மாட்டான். புரிந்தவர்கள் மட்டும் கையை நல்லா வைத்து, ஆண்டவரே ஆட்டடையில் இருக்கிறவனை தெரிந்து கொண்டவரே, நான் இங்கே இருக்கிறேன், என்னை தெரிந்து கொண்டு அழைத்ததற்காக ஸ்தோத்திரம். அந்த வசனம் சொல்லுகிறது, ரொம்ப பியூட்டிஃபுல் வேர்ட்ஸ், ஐ லைக் இட். 1 Samuel chapter 16:13 says, அப்பொழுது சாமுவேல் தைல கொம்பை எடுத்து அவனை அவன் சகோதரர் நடுவிலே அபிஷேகம் பண்ணினான். அந்நாள் முதற்கொண்டு from that day onwards, சொல்லுங்க, அந்நாள் முதற்கொண்டு. இன்னைக்கு தெரிஞ்சுக்கிடுங்க, இந்த ஆலயத்துக்கு நீங்க வந்து கர்த்தரை தேடி வந்துட்டீங்களா, அன்னைக்கு உன்னை சீல் பண்ணதான், ஒரு நாள் உன்னை அவர் விட மாட்டார். ஹல்லேலூயா. If he chooses you, he will never leave you. உன்னை அழைத்தவர் உன்னை ஒரு நாள் விட மாட்டார். 80 வருஷம் கழிச்சு மோசையை தேடி வந்தார், சவுலை தேடி அந்த இடத்துல வந்தார், வானத்திலிருந்து அவனை பார்த்தார். ஓ, தாவீதை தேடி ஆட்டுக்கடையில் இருந்தவனை தேடி வந்தார். எத்தனை பேர் உங்களை தேடி இயேசு வந்திருக்கிறார்? எத்தனை பேர் அவருடைய இருக்க ஆயத்தமாக இருக்கீங்களா? என்னை தேடி வந்தவர், நான் உம்மோடு நான் இருக்கிறேன். உலகம் தாங்க, மனுஷன் தாங்க. மனுஷனை யாரும் நம்ம குறை சொல்லாதீங்க, பாவம். அக்கார்டிங் டு ஹிஸ் எபிலிட்டி ஹி வில் ஒர்க். காட் இஸ் காட், மேன் இஸ் மேன். தேவன் தான், மனிதன் தான். செய்வேன் என்று சொல்லுவான், அவனால் என்ன செய்யாது, முடியவே முடியாது. எத்தனை பேர் மனுஷனை மன்னிங்க பார்க்கலாம்? அவங்க அப்பா அம்மாவெல்லாம் மன்னிச்சிருங்க, அண்ணன் தம்பியெல்லாம் மன்னிச்சிருங்க. இதெல்லாம் சொல்லிட்டு அவங்க செய்யலையே, இதெல்லாம் செய்ய தான் ஆண்டவர் தேடி வந்தார். மேலே இருக்கிற கையை நவதி சொல்லுங்க, அவனை தேடி இயேசு வந்திருக்கிறார். தகப்பன் செய்ய முடியாததை. எனக்கு அதனால தான் இந்த தகப்பன்ற பாட்டு ரொம்ப பிடிக்கும். எங்கள் அப்பாவில் என்னை படிக்க வைக்கணும் ரொம்ப ஆசைப்பட்டு நான் படிக்க வைக்க முடியாமல் கொண்டு ஹாஸ்டலில் சேர்த்து என்னை படிக்க வச்சார். அவர் சொல்வார், மகனை புக்கு கூட வாங்கி கொடுக்க முடியல, பக்கத்து புக்கை வாங்கி படி. ஆம், தகப்படால் செய்ய முடியலை. அவர் பாவம் ரொம்ப கஷ்டப்பட்டு என்னை வளர்த்தார். ஆனால் என் தகப்பன் எல்லாம் செஞ்சு கொடுத்தார். அவருக்கும் தகப்பன் தான், எனக்கும் தகப்பன் தான். கை வைத்து புரிஞ்சா கை இனிதான் வல்லமை ஜாஸ்தியாக இருக்கும், வல்லமை ஜாஸ்தியாக இருக்குங்க. கர்த்தருடைய வார்த்தை வந்து கொண்டே இருக்கிறது. நான் ஏதோ சும்மா பேசிட்டு இல்லை, தேவன் ஏதோ ஒன்று இன்னைக்கு செய்ய விரும்புகிறார். உனக்கு உன் குடும்பத்தில் ஏதோ ஒரு மாற்றம் வரப்போகுது. எங்கேயோ கர்த்தருனை கொண்டு போகிறார். He wants to take you to your destination. உன் எல்லைக்கு கர்த்தருனை அழைத்து கொண்டு போகிறார். உன் குடும்பத்தில் எல்லாரும் இருக்கிறத விட உன்னை ஒரு இடத்துல கொண்டு வைக்க போகிறார். கையை சுற்றி சொல்லுங்க, என் குடும்பத்தில் எல்லாரும் இருக்கிற இடத்துல இல்லை, நீர் விரும்புகிற இடத்தில் நான் இருப்பேன், நீ விரும்புகிற இடத்தில் நான் ஆளுகை செய்வேன் ஆண்டவரே. ஓ ரபா கரபாலபா உஷண்டரபாலபா கபாலபா God anointed David. இதைத்தான் இயேசு சொன்னார் மத்தேயு 3:11. பரிசுத்த ஆவியினாலும் அக்னியினாலும் என்ன கொடுப்பாரா? ஞானஸ்நானம் கொடுப்பார். ஹல்லேலூயா. யோவான் 20:22. பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்படவில்லை. சீசர்களுக்கு என்ன எப்படி செய்தார் பாருங்கள். அக்னி அனுப்பவில்லை, புஷ் கிட்ட கிடையாது, அனாயிண்டிங் ஆயில் கிடையாது, நோ ஹார்ன், நத்திங், நோ ப்ராஃபட், நோ யாருமே இல்லை. மஸ்து பாருங்களேன், ரொம்ப அருமையா இருக்கும். அவர்கள் மேல் ஊதினார். ஹல்லேலூயா. கையை சீக்கிரம் வைத்துங்க. எதையும் எப்படியும் செய்ய சர்வ வல்லவரே. நான் சொன்னதை சொல்ல முடிஞ்ச சொல்லுங்க பார்க்கலாம். ஓ ரபா கரபலபா. எதையும் எப்படியும் செய்ய வல்லவர். அவர் எதையும் செய்ய சர்வ வல்லவராக இருக்கிறார். எத்தனை பேர் நீங்க செய்ய முடியாதவர் செஞ்சு கொடுப்பாரா? தகப்பன் செய்ய முடியாதவர் செஞ்சு கொடுப்பாரா? உங்களுடைய எபிலிட்டிக்கு மேல அவர் செய்வாரா? ஹல்லேலூயா. யோபு பக்தன் 42:2 Job 42:2 he says,
என் தேவன் செய்ய நினைத்தது ஒருபோதும் தடைபடாது. ஆனா அவன் படிச்ச மாதிரி நீங்க லேட்டா படிக்காதீங்க. எல்லா பிள்ளையும் செத்து போய் உடம்பெல்லாம் சொரிஞ்சுக்கிட்டு அப்புறம் தான் படிச்சுக்கிட்டான் தேவன் செய்ய நினைத்தது தடைபடாதுன்னு. ஆனா இப்ப நீங்க முதல்ல தெரிஞ்சுக்கணும். சொரியறதுக்கு முன்னாலே தெரிஞ்சுக்கோ, யாரு சாகிறதுக்கு முன்னாலே தெரிஞ்சுக்கோ யாரு சர்வ வல்லவர். அப்படி தெரிஞ்சு யாரையும் நீ சாக கொடுக்காத, வேதனை பெற்றுக்கிடாத. புரிஞ்சா கை வைத்தி ஆமைன்னு சொல்லுவோம். ஹல்லேலூயா. சத்தத்தை வைத்து ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ தேவன் பல விதங்களில் தம்முடைய வல்லமையை தேவன் அனுப்பினார். பல விதங்களில் தேவன் தம்முடைய அக்கினியை அங்கே அனுப்பினார். இன்றைக்கு இந்த ஆவியானவர் நம்மோடு கூட வந்து விட்டால் அங்கே மோசேக்கு போதித்தார் இல்ல, அங்கே தாவீதுக்கு அவனுக்கு பலன் கொடுத்தார். வேதம் சொல்லுகிறது அப்போஸ்தலர் 1:8 பரிசுத்த ஆவி வரும்போது நீங்க என்ன அடைவீங்க? பலன் அடைந்து. தாவீது சொல்லுகிறார் எனக்கு உற்சாகத்தை கொடுத்தார். சங்கீதம் 51:12 சொல்லுகிறது இவனுடைய ஆவி என்ன பண்றாரு? உற்சாகப்படுத்துகிறார். நான் உற்சாகம்னு சொன்ன பிற்பாடு கையவாத கொஞ்சம் அசைச்சு காமிங்களேன், உற்சாகமா இருக்கிறீங்கன்னு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை பேரை விட நான் தான் பலசாலியா இருக்கிறேன்னு கை தட்டுங்க பார்க்கலாம். சத்தத்தை உயர்த்தி நல்லா ஆர்ப்பரிங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எசேக்கியேல் 2:2 எசேக்கியேல் சொல்லுகிறார் என்னை காலூன்றி நிற்க வைக்கிறார். யாரு? பரிசுத்த ஆவியானவர். மோசே காலூன்றி நிற்க வைத்தவர். செருப்பை கழட்டி போடுன்னு சொன்னாலும் அவனை காலூன்றி நிற்க வச்சு உயர்த்தி சொந்த ஆடு மேய்க்கிறதுக்கு இல்லாதவனுக்கு 6 லட்சம் பேரை கொடுத்து மேய்க்க வச்சார். எத்தனை பேருக்கு நம்புறீங்க அவரை? நம்புறீங்களா? ஹல்லேலூயா. அவர் எதையும் தர வல்லவரார். சிலர் நம்பி ஒன்றும் தரமாட்டாராங்க நமக்கு. அவங்ககிட்ட போகாதீங்க. கர்த்தர் எல்லாவற்றையும் நம்பி தருவார். நான் காலையில் ஜெபம் பண்ணுவேன், இப்படி ஜெபம் பண்ணுவேன். என்னை நம்பி இவ்வளோ ஆத்துமாக்களை கொடுத்ததுக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. என்னை யாரும் நம்ப மாட்டாங்க, ஆனால் நீ நம்பி இவ்வளோ பேரை அனுப்பி வைக்கிறீர்கள். அவங்களுக்கு நான் ஆராதனை நடத்துவேன்னு நம்பி அனுப்பி வைக்கிறீர்கள். நீ கொடுக்குற வார்த்தையை நான் பேசுவேன்னு நம்பி அவங்கள அனுப்பி வைக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். என்னை நீ நம்புகிறீர். எத்தனை பேர் உங்களை ஆண்டவர் நம்புகிறாரு? கர்த்தர் சொல், நான் உன்னை நம்புகிறேன் மகளை. யார் நம்பாட்டியும் நான் உன்னை நம்புவேன். ஐ வில் ட்ரஸ்ட் யூ. நான் உன்னை நம்புவேன். நீ அவரை நம்புவாயா? கை வைத்து அவரை பார்த்து சொல்லுங்க, நீ அவரை நம்புவாயா? அவரை நம்பி தான் பிள்ளையை கொடுத்தார், புருஷனை கொடுத்தார், இந்த வீட்டை கொடுத்தார், இந்த காரை கொடுத்தார், அந்த பிஸ்னஸை கொடுத்தார். உன்னை நம்பி தான் கொடுத்துருக்கிறார். நம்பி தான் எல்லாம் சொல்லுவான், இவன் பெரிய ஆள், இவன் பெரிய ஆள், என்னத்தை செஞ்சிருவான்னு சொல்றான். ஆனால் அவர் என்ன நம்பி இருக்காரியா? நீ யார் என்ன கேட்கறது? சொல்லுங்க, அவர் என்ன நம்பி இருக்கிறார். கரலை தட்டி ஆர்ப்பரிங்க. அவர் எனக்கு நம்பி வேலை கொடுத்திருக்கிறார். எல்லா கருவே கொடுத்த இன்னும் தருவார். யோசேப்பை நம்பி ராஜாங்கத்தை கையில் கொடுத்தார். தாவீதை நம்பி அந்த பெரிய கவர்மெண்டை கர்த்தர் அவனுக்கு கொடுத்தார். இது வந்து ப்ராஃபஸி. உன்னை நம்பி கர்த்தர் ஏதோ உன்னை உனக்காக செய்ய போறார். உன்னை நம்பி உன் கரங்களில் ஏதோ ஒரு காரியத்தை கர்த்தர் கொடுப்பார். எத்தனை பேர் அவருக்கு உண்மையாக கடைசி வரைக்கும் இருப்பின் ஒப்பு கொடுக்கறவங்க மட்டும் பெற்றுக்கொள்ளுங்க அந்த ஆசீர்வாதத்தை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பழைய ஏற்பாட்டு நாட்களில் இந்த பரிசுத்த ஆவியானவர் வந்தபோது தீர்க்க தரிசனம் மட்டும் சொன்னார்கள். கவனிங்க, ஐ ஒன்ட் டிலே. ஒன்றை சொல்லி முடிக்கிறேன். புதிய ஏற்பாட்டிலே ஒரு வரத்தை கர்த்தர் எக்ஸ்ட்ரா கொடுத்தார். என்ன வரம்னா தீர்க்க தரிசனம். அந்த அந்நிய பாஷை வரம் என்ன வரும்? ஆமாம், இன்றைக்கு எவிடன்ஸை கர்த்தர் கொடுக்குறார். அந்த நாளில் பரிசுத்த ஆவி பெற்றவங்களுக்கு அடையாளமே கிடையாது. நானே சொன்ன பார்த்தீங்களா, எனக்கு ஆண்டவர் வல்லமை இருக்குன்னு எனக்கே தெரியாது. பல நாள் கழித்து தான் தெரிஞ்சது. ஆனால் அதுக்கு முன்னால் எனக்குள்ள அடையாளம் ஒன்று மட்டும்தான் இருந்துச்சு. அந்நிய பாஷை மட்டும் தான் பேசிகிட்டு இருந்தேன். உங்களுக்கு அற்புதம் நடக்கலை, எதுவும் நடக்கலைனால முதல் அடையாளம் என்ன இருக்கணும்? அந்நிய பாஷை வரும். எல்லாம் கை விதி புரிஞ்சுங்களாமேன்னு சொல்லுங்கள். கையை சுற்றி சொல்லுங்கள், என் கூட சேர்ந்து. அடையாளமாகி அந்நிய பாஷையை தாரும். பிறகு அடையாளமாக அற்புதங்கள் நடக்கட்டும். முதல்ல எனக்கு அடையாளமாகி அந்நிய பாஷை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு ரகசியத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். தீர்க்கதரிசிகள் ஊழியர்கள் எல்லாம் அந்நிய பாஷை பேசும்போது நீங்கள் பார்த்து யாரும் சொந்து போகக்கூடாது. ஏன்னா 2 விதமான அந்நிய பாஷை இருக்குது. வரமாகி அந்நிய பாஷை, அடையாளமாகி அந்நிய பாஷை. விசுவாசிகளுக்கு முதல்ல அடையாளமாக உன்னை கொடுப்பார். நீ ஊழியம் செய்ய செய்ய அது வரமாக உனக்குள்ளே வந்துடும். நீ வர ஆவியில் நிறைஞ்சு பாடுவ. தீர்க்கதரிசனம் வரும். முதல்ல என்ன அந்நிய பாஷத்தை பெற்றுக்கிடணும்? அடையாளம். கையினால் வைத்து அடையாளம், அடையாளம். முதல்ல அடையாளமாக இந்த வரத்தை அந்நிய பாஷை நீ பெற்றுக்கொள்.
பிறகு ஜெபிக்க 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 ஜெபிக்க, பாட பாட, துதிக்க துதிக்க, வரமாகி அந்த வலிமை உனக்குள்ள வந்துடும். பிறகு நீ பேச கர்த்தர் உங்களோட பேசுவார், ரகசியங்களை வெளிப்படுத்துவார், உன்னை பயன்படுத்துவார். அல்லேலூயா. நான் பவுல் சொன்ன மாதிரி நான் சொல்கிறேன், 1 கொரிந்தியர் 12:1, நீங்கள் தேவனுடைய வரங்களை குறித்து அறியாதிருக்க எனக்கு மனமில்லை, நீங்கள் எல்லாரும் இவைகளை அறிந்திருக்க வேண்டும் என்று நானும் விரும்புகிறேன், தேவனும் விரும்புகிறார். இது வரைக்கும் புரிஞ்சவங்களை கை வைத்து ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அல்லேலூயா. எனக்காகவே யாவையும் செய்து முடிப்பி, நன்றி நன்றி ஐயா. என் பாரங்கள் யாவையும் சுமந்து கொண்டீரே, நன்றி நன்றி ஐயா. நினைப்பதற்கோ செழிப்பதற்கோ அதிகமாக இதடி பாடுங்க. நினைப்பதற்கோ செழிப்பதற்கோ அதிகமாக தருபவரே, எனக்காகவே யாவையும் செய்து முடிப்பே, நன்றி நன்றி ஐயா. என் பாரங்கள் பாரங்கள் யாவையும் சுமந்து கொண்டீரே, நன்றி நன்றி ஐயா. நான் எனது பிள்ளைக்கு நல்ல ஈவை கொடுக்கின்றேன், பரமபிதா அதை பார்க்கிலும் கொடுத்து இவ்வாறே. நான் எனது பிள்ளைக்கு நல்ல ஈவை கொடுக்கிறேன், பரமபிதா அதை பார்க்கிலும் நினைப்பதற்கோ ஜெபிப்பதற்கோ அதிகமாக தருபவரே, நினைப்பதற்கோ பாடுங்க, கைதட்டி சொல்லுங்க, அதிகமாக தருபவரே. நினைப்பதற்கோ நினைப்பதற்கோ ஒரு பலகதர எனக்காகவே யாவையும் செய்து முடிப்பே, ஐயா. என் பாரங்கள் யாவையும் சுமந்து கொண்டீரே, நன்றி ஐயா. கர்த்தருடைய அக்கினியை பெற்றுக்கொள்ளுங்கள், மோசேயின் அக்கினி பெற்றுக்கொள். பரிசுத்த பவுல் மேல் இறங்கின அந்த வல்லமை யார் யாருக்கு எப்படிப்பட்ட வல்லமையோ ஒவ்வொரு விதத்தில் கர்த்தரை தொடுவார். அத்தனை பேர் அக்கினியினால் நிரப்பப்படுகிறீர்கள், அத்தனை பேர் தேவன் பரிசுத்த ஆவியினால் நிரப்புகிறார். வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற குடும்பத்தின் மேல் கர்த்தருடைய அக்கினியை நான் பார்க்கிறேன். சாத்தானின் அக்கினி அழிக்கப்படுகிறது, வியாதியின் அக்கினி அழிக்கப்படுகிறது, கடன் தொல்லையாகி அக்கினி அழிக்கப்படுகிறது. சாத்தான் அக்கினியாக எழும்பினானோ, மகளே உன்னை அக்கினியா மாத்துறேன், மகனே உன்னை வல்லமையாய் மாற்றுகிறேன். நீ அக்கினி தீபம், நீ அக்கினி பிழம்பாக மாறு. ஓ ரகபஹரபௌ ஷந்தரபகபரபலபரபா. ஓ உம்முடைய மகிமை. கர்த்தர் சொல்லுகிறார், உங்களுக்காகவே நான் எல்லாவற்றையும் செய்து முடிக்கிற தேவனாக இருக்கிறேன். எத்தனை ஆட்களானாலும் நான் உங்களை மறமாத தேவனாய் நான் இருக்கிறேன். நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனும் தானே. உன் தாயின் கருவில் உன் தாய் பார்க்கும் முன்னே நான் தானே உன்னை பார்த்தேன். நானே உன்னை நடத்துவேன், நான் அவனை ஆசீர்வதிப்பேன். யாரும் என்னை உயர்த்தவில்லையே, யார் எனக்கு உதவி செய்யலையே, கலங்காதே. அழைத்தவர் நான் தானே, தெரிந்து கொண்டவர் நான் தானே. நானே உயர்த்துவேன், நானே ஆசீர்வதிப்பேன், நானே அக்கினியை உனக்கு தருவேன், உன்னை அக்கினியாக மாற்றுவேன். சாத்தானின் அக்கினியை உன்னை கொண்டே அழிப்பேன். கர்த்தருடைய வல்லமை ஒவ்வொரு ஜனங்களையும் நிரப்புவதாக. இந்த வல்லமை கடந்து போவதாக தேசம் முழுவதும். அக்கினி தேசம் முழுவதும் கடந்து போடுவதாக. வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு மேலும் அக்கினி இறங்குவதாக. வசனத்தை கேட்கிற ஒவ்வொரு குடும்பங்கள் மேல் அக்கினி இறங்குவதாக. ஒவ்வொரு பட்டணங்கள் மேல், இடங்கள் மேல், உன் தொழில் மேல், எல்லாவற்றின் மேலும் அக்கினி இறங்குவதாக. எனக்காகவே யாவையும்
செய்து முடிப்பீர். நன்றி நன்றி என் பாரங்கள் யாவை சுமந்து கொண்டீரே. நன்றி நினைப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் கைவிட்டு அதிகமாக தருபவர். இன்னைக்கு அதிகமானது தருவர் அவர். நினைப்பதற்கும் நீ கேட்டதை விட விரும்பினதை விட அவனை அழைத்தவர் தானே அவர். அதிகமாக தருபவரே எனக்காகவே யாவையும் செய்து முடிப்பீர். நன்றி நன்றி ஐயா. யாரு கூட கர்த்தர் பேசிட்டே இருக்கிறாரு. என் பாரங்கள் யாவையும் உங்களோடு பேசுறதுக்காக நன்றி. நேர வரைக்கும் எங்களோடு கூட இருந்து கொண்டே இருக்கிறீர். எப்பொழுது எங்களோடு இருக்கிறவர் நீர் தானே. எல்லாரும் எங்களை விட்டாலும் மறந்தாலும் எங்களை மறவாதவர். முட்செடியில் தேடி யோசேப்பை மோசையை தேடி வந்தீர். அத்தனை பிள்ளைகள் இருக்கும்போது யோசேப்பை தேடி வந்த தெய்வமே, அத்தனை பிள்ளைகள் நடுவே ஆடு மேய்த்து கொண்டிருந்தவனை தேடி நீரை என்னையும் அப்படி தெரிந்து கொண்டதற்காக நன்றி. உமக்கு மகிமை செலுத்துகிறோம். இந்த சபை மூலமுடைய அக்கினி கடந்து போகட்டும். வார்த்தை கேட்டு அங்கே இருக்கிற ஒவ்வொரு சிறு பிள்ளைகள், வாலிபர்கள், பெரியவர்கள் எல்லார் மூலம் அக்கினி கடந்து போவதாக. இந்த வாரம் கரங்களை நீட்டுகிற இடத்துல அக்கினி புறப்படட்டும். வேலை தொழில்கள் அக்கினி புறப்படட்டும். இந்த சாத்தானுடைய அக்கினி அழிக்கப்பட்டு போவதாக. எல்லா இடங்களிலும் கர்த்தருடைய அக்கினி பற்றி எரியட்டும். மோசேயின் அக்கினி பற்றி எரியட்டும் எரியட்டும் எரியட்டும். அது எழுப்புதல் அக்கினியாக மாறட்டும். என் ஜனங்களுக்காக நீர் மனம் இறங்கும். ஒருவரை நீர் கைவிடாதவரே அவர்களை அணைத்துக் கொள்ளும். ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும். என்னை உடைய பிள்ளைகள் யாவரையும் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். Our address, Reverend J. James Salomon, Alpha Grace AG Church, number 620, East Coast Road, Pudupatnam, Kalpakkam, 603102.